ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மினி தியேட்டர்ல அயலான் படத்தை தான் முழுசா பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, பூமியோட கோர்ல இருக்கக்கூடிய நோவா கேஸ்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான விஷத்தன்மை கொண்ட எனர்ஜியை இந்த படத்தோட வில்லன் மொத்தமா ஆக்கிரமிச்சு இந்த உலகத்தையே தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட வேற்று ஏலியன் பூமியை காப்பாத்துறதுக்காக இங்க வந்து படத்தோட ஹீரோ கூட கை கோர்த்து வில்லனுடைய பிளானை முறியடிச்சு எப்படி இந்த உலகத்தை காப்பாத்தினாங்கன்றத ரொம்ப சுவாரஸ்யமா அதே சமயம் காமெடியோட சொன்ன படம் தான் இந்த அயலான். சரி வாங்க கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஆரம்பத்துல பனி பிரதேசத்துல ரெண்டு சயின்டிஸ்டுங்க எதையோ ஒன்னத்தை கொடைஞ்சி ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு ஒரு விதமான எலமெண்ட் கிடைக்குது. இதோடைய பேர் தான் ஸ்பார்க். இந்த எலமெண்ட்டை அவங்களுடைய ஆராய்ச்சி கூடத்துக்கு கொண்டு வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு எடுத்துட்டு வந்த அந்த சயின்டிஸ்ட் ரத்த வெள்ளத்துல அங்க கீழே விழுந்து கிடக்குறாரு. அந்த ஸ்பார்க்ன்ற அந்த எலமெண்ட்டும் காணாம போயிருக்கு. அப்படியே கட் பண்ணி ஆப்பிரிக்கால இருக்க மடகாஸ்கர் ஊரை தான் காட்டுறாங்க. எங்க பார்த்தாலும் அழகான வனவிலங்குகள். இப்படி அழகா இருக்க இந்த ஊர்ல ஆரியன் இண்டஸ்ட்ரின்ற ஒரு ஆராய்ச்சி கூடம் இருக்கு. ஆரியன் தான் இந்த படத்தோட வில்லன். படத்தோட ஆரம்பத்துல பார்த்தா அந்த ஸ்பார்க்ன்ற எலமெண்ட்டை இவன் தான் திருடிட்டு வந்திருப்பான். இப்ப இவன் இவனுடைய டீமோட அந்த ஸ்பார்க்ன்ற எலமெண்ட்டை யூஸ் பண்ணி பூமியோட கோர்ல இருக்கக்கூடிய நோவாகஸ்னு சொல்லக்கூடிய எனர்ஜியை எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இதோட விளைவு அந்த கேஸ் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்துல அந்த ஊர் முழுக்க தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த கம்பெனியும் சேர்ந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல இந்த வில்லன் எடுக்கணும்னு நினைச்சா நோவாகஸ் ரிலீஸ் ஆனதுனால மொத்த இண்டஸ்ட்ரியும் தீப்பிடிக்கிறது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற மொத்த ஊருக்கும் தீ பரவ ஆரம்பிக்குது. இதுக்கு மேல இங்க இருந்தா தன்னுடைய உயிருக்கும் ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்ட இந்த வில்லன் தான் எடுத்துட்டு வந்த அந்த ஸ்பார்க்ன்ற எலமெண்ட்டை கையோடு எடுத்துட்டு தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டோட ஹெலிகாப்டர் ஏறி எஸ்கேப் ஆயிடுறான். இவன் அந்த ஸ்பார்க்ன்ற எலமெண்ட்டை யூஸ் பண்ணதுனால ஒரு மிகப்பெரிய அளவிலான கதிர்வீச்சு விண்வெளியை நோக்கி பாஞ்சு போய் வேற்று கிரகம் வரைக்கும் போய் சிக்னல் கொடுக்குது. இந்த இடத்துல இந்த படத்தோட டைட்டில போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஓபன் பண்ணா தமிழ்நாட்டுல பூம்பாறைன்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான கிராமம். ராத்திரி நேரம் ஒரு குட்டியான பாவம் ஒரு குழிக்குள்ள மாட்டிக்கிச்சு. அந்த யானையோட ஃபேமிலி யானைகள் மொத்தம் வேலிக்கு அந்த பக்கம் இருந்துகிட்டு இருக்கு. குட்டியை காப்பாத்தாம ஊர் மக்கள் எல்லாருமே கையில தீப்பந்தத்தோட நின்றுட்டு இருக்காங்க. கேட்டா அந்த யானை ஏதாவது பண்ணிடுவோம்னு பயத்துல நின்றுட்டு இருக்காங்களாம். அப்போ ஊர் மக்கள் எல்லாம் விலக்கி விட்டு நான் அந்த குட்டியை காப்பாத்துறேன்னு முன் வரவர் தான் இந்த படத்துடைய கதாநாயகன் நம்ம எஸ்கே. இந்த படத்துல தமிழ் என்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. வந்த உடனே அந்த குட்டியை கயிறு போட்டு அழகா காப்பாத்தி அதோட ஃபேமிலி கூட அனுப்பிச்சு வைக்கிறாரு. இப்படியே இவருடைய இன்ட்ரோடக்ஷன் சாங்கா நம்ம ஏஆர் ரகுமான் வாசிச்சு தள்ளு வேற லெவல் சாங்க போடுறாங்க. அந்த சாங்லயே நம்ம ஹீரோவுடைய கேரக்டர் என்னன்னு சொல்லிட்டு புட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ அந்த கிராமத்திலேயே பயங்கரமான ஒரு இயற்கை ஆர்வலர். இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு எறும்பு கூட எந்த துரோகம் பண்ணாம தான் வீட்டை சுத்தி நிறைய பறவைகள் விலங்குகள்னு கிட்டத்தட்ட 2.2 பக்ஷிராஜா மாதிரி அந்த கிராமத்துல நம்ம ஹீரோ வலம் வந்துகிட்டு இருக்காரு. இப்படி ஹாப்பி மோட்ல இந்த சாங் முடிஞ்ச உடனே அந்த கிராமத்துக்கு வர படத்தோடைய ஹீரோயின் தாரா. இப்போ அந்த கிராமத்து பசங்களுக்கெல்லாம் ஒண்ணா உட்கார வச்சு ஆஸ்ட்ரோநாட் கிளாஸை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வழியா போன நம்ம ஹீரோயினோட அழகை பார்த்து மெய் மறந்து போய் அந்த கிளாஸை கவனிச்சுக்கிட்டு இருக்க, நீங்க இப்படி வெட்டியா நின்னு வேடிக்கை பார்க்கறது விட்டுட்டு அங்க வானத்தை நோக்கி வான்காரத்தை போஸ் கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு வாட்டமா நட்சத்திரங்களை காட்டி நான் பாடத்தை எடுத்துருவேன் அப்படின்ற ஹீரோயின் சொல்ல உடனே நம்ம ஹீரோவும் அவருடைய ஃபேமஸான அந்த வான்காரத்தை போஸையும் கொடுக்குறாரு. அப்படியே ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆவாங்கன்னு பார்த்தா அதுதான் கிடையாது. அடுத்த நாளே நம்ம ஹீரோயின் வந்த வேலை முடிச்சுன்னு சொல்லிட்டு கடையை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படியே வானத்துல லட்சக்கணக்கான வெட்டுக்கிளிகள் ஹீரோவுடைய வயல்வெளி வந்து மொத்தமா நாசம் பண்ணிட்டு போகுது. அப்போ ஊர்க்காரங்க எல்லாம் வந்து ஒழுங்கா எங்களை மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தா உன் வயல் மிஞ்சிருக்குல்ல, இப்ப பாரு என்ன ஆச்சு, ஒன்னும் ஆகல, ஒரு போதும் விஷத்தன்மை கொண்ட இந்த பூச்சிக்கொல்லி மருந்த ஏன் வயல்வெளிக்குள்ள தெளிக்கவே மாட்டேன்னு ஒரே பிடியா நம்ம தமிழ் நிக்கிறாப்புல. இதோட விளைவா வீட்டுல வறுமை, ஹீரோ நிறைய கடன் வாங்கி வச்சுக்கிறாப்புல. இதுல டிராக்டர் வேற கடன் கொடுத்தவன் ஓட்டிக்கிட்டு போயிடுறான். ஒரு கட்டத்துல ஹீரோவோடைய அம்மா இதுக்கு மேல இந்த கிராமத்துல இருந்தா நம்மளால பொழப்பு ஓட்ட முடியாது, நான் மெட்ராஸுக்கு போய் ஏதாவது பொழப்பு தேடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பைய எடுத்துட்டு கிளம்ப வழி அனுப்ப வந்த நம்ம ஹீரோ அம்மா நான் இல்லாதப்போ நம்ம வீட்டை சுத்தி வரக்கூடிய பறவைகள் விலங்குகள் அது எல்லாத்தையுமே நான் எப்படி இங்க இருந்து பார்த்து போகணும் அதே மாதிரி நீ கண்ணு கருத்துமா பாத்துக்கோ, நான் பொழப்பை தேடி மெட்ராஸ் போறேன், உனக்கா என் பையன் எங்க இருந்தாலும் பொழைச்சிப்பான்னு தோன்ற வரைக்கும் நான் இங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் இவர் இயற்கையோட வாழ்ந்த அந்த வாழ்க்கையை விட்டுட்டு சிட்டி நோக்கி புறப்பட்டு வராரு. கட் பண்ணா இப்ப இந்த வில்லன் ஆரியன் இருக்கான அவன் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய மீட்டிங் போட்டுட்டு இருக்கான். அந்த மீட்டிங்ல என்ன சொல்றானா 2030க்குள்ள நம்ம பூமியில இருக்க எல்லா ஃபியூல்ஸும் தீந்துடும். இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய ஒரே வழி நோவா கேஸ் எனர்ஜி. அது மனிதர்களால் எட்டாத ஆழத்துல இருக்கு. ஆனா அவ்வளவு ஆழத்துல இருந்தாலும் அந்த கேஸை எடுக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்பார்க் எலமெண்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வர்றாரு. இந்த எலமெண்ட் மொத்த உலகத்திலயும் என் கையில மட்டும் தான் இருக்கு. என் கம்பெனில யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் போறீங்கன்ற மாதிரி இவர் கேட்டுட்டு இருக்கும்போது அங்க இருக்க இன்வெஸ்டர்ஸ்ல ஒருத்தர் எந்திரிச்சு இதை யூஸ் பண்ணதுனால தானே ஆப்பிரிக்கால ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் ஏற்பட்டுச்சு, எப்பா உன் சங்காத்தமே எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அவன் கிடக்குறான் நம்ம கம்பெனியை சென்னையில தான் ஆரம்பிக்க போறோம், ஏன்னா அங்கதான் மைனிங்கான எல்லா பெர்மிஷனும் ஈஸியா கிடைக்கும், இல்லாம மைனிங்ல ஒர்க் பண்ண வைக்க போறது ரோபோஸ் தான் சொல்லிட்டு அங்க ஒரு ரெட் கலர் ரோபோ வேற இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். சமயம் இந்த பக்கம் ஒரு இன்வெஸ்டர் கோச்சிட்டு போனால அவனையும் அவனுடைய காரை வழி மறிச்சு வில்லனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை என்ட்ரி கொடுத்து அவன் கதையை முடிக்கிறான். இப்படி இந்த வில்லன் கேங் ஒரு அராஜகத்தோட அந்த நோவா கேஸ் மைனிங் கம்பெனியை சென்னையில ஆரம்பிக்க போறாங்க. இந்த பக்கம் கிராமத்துல இருந்து சென்னை வந்த நம்ம ஹீரோ அட்ரஸ் கேட்டு தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்கும் போதுதான் அங்க ஒரு பொம்பளையோட பர்ஸையும் செயினையும் ஒரு கேங் வந்து அடிச்சுட்டு போகுது. அந்த கேங்க நம்ம ஹீரோயிசம் காமிச்சு டப்புன்னு தடுத்து நிறுத்துறாப்புல. உடனே அந்த லேடி வந்து எப்பா அவனுக்கு கையில கத்தி இருக்குது, நான் கழுத்துல மாட்டேன் வெறும் கவரிங் தான், நீ தப்பிச்சு
தப்பிச்சு ஓடுவா அப்படின்ற சொல்ல, அடி பாவி கவரிங் நகைக்கா அப்படி கத்தி என்ன இப்படி கோத்து விட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ பயத்துல சைக்கிள் எடுத்துட்டு வேகமா போக, பின்னாடி அந்த திருட்டு கும்பல் நம்ம ஹீரோவை சேஸ் பண்ணிட்டு வர, ஒரு சேசிங்கோட முடிவுல படத்தோட காமெடி கேங் கருணாகரன், யோகி பாபு இவங்க எல்லாம் சேர்ந்து வானத்துல ஏதோ பலூன் விட்டுறானுங்க. ஹீரோ சைக்கிளோட போய் அவங்க மேல மோதந்தல இவங்க ப்ராஜெக்ட் ஸ்பாயில் ஆகுது. இப்ப இந்த கருணாகரன் காமெடி கேங் கிட்ட ஹீரோ வசமா சிக்கிக்கிறாப்ல. ஏண்டா டேய், எங்க பலூன் விடுற ப்ராஜெக்ட்ல சைக்கிள் விட்டு மொத்தமா க்ளோஸ் பண்ணி விட்டியாடா, முறையா 2.5 லட்சம் ரூபாய் எடுத்து விடுறான்ற மாதிரி கருணாகரன் சட்டையை பூச்சி கேள்வி கேட்டுக்கிறான். எது இத்து போன பலூனுக்கு 2.5 லட்சம் ரூபாய்? ஹீரோ ஆச்சரியமா கேட்க, என்ன நாங்க எப்படிப்பட்ட வேலை பார்க்கறோம் தெரியுமா, சர்ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட், இதை கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க பண்ற பிசினஸ் ஹீரோ கிட்ட டீடைலிங்கா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க என்ன வேலை பார்க்கறாங்கன்னா, யாருக்காவது பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுக்கணும், இந்த டீமை கான்டாக்ட் பண்ணா போதும், இவங்க இந்த மாதிரி பெரிய பலூனை வானத்துல பறக்க விட்டு சர்ப்ரைஸ் கொடுக்குறவங்க எல்லாம் ஒரு வேலையா பாஸ்னு ஹீரோ கிண்டலா கேட்க, டேய் ரிமோ படம் ஞாபகம் இருக்கா, வானத்துல வான வெடிக்கை எல்லாம் விட்டமே எங்க டீம் தான்டா, என்ன பண்ணுவான்லாம் தெரியாது, 2.5 லட்சம் ரூபாய் கடனை எங்க கிட்ட வேலை பார்த்து நீ கழிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவை கையோட இவங்க எல்லாம் இருக்கக்கூடிய வீட்டுக்கு கூட்டு போறாங்க. எங்க தங்கி இருக்கானுங்க பாத்தீங்கன்னா, வாட்டர் டேங்க் மேல ஒரு சின்னதா ஷெட் போட்டு தங்கி நிக்கிறானுங்க. கேட்டா இதுதான் இவங்களுடைய கம்பெனியா. இப்போ இவங்களுக்கு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு, இந்த ப்ராஜெக்ட்ல நீயும் கூட போய் தொழில் கத்துக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவையும் சேர்த்து அனுப்புறானுங்க. இப்போ ஹீரோ, யோகி பாபு இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு சர்ப்ரைஸ் கொடுக்க போற அந்த பொண்ணுடைய வீட்டுக்குள்ள போயிட்டு பலூன்ஸ் எல்லாம் ஒட்டிட்டு டெக்கரேஷன் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது சர்ப்ரைஸ் ஆக போற அந்த பொண்ணுடைய போட்டோ அங்க இருக்கிறத ஹீரோ பாக்குறாரு. அதுல இருக்குது வேற யாரும் இல்ல, படத்தோட ஹீரோயினான தாரா. பார்த்ததும் ஹீரோடைய மனசு சுக்குநூறா உடைஞ்சிடுச்சு. ஏன்னா அவளுக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் இருக்காளே, சொல்லிதான் இந்த சர்ப்ரைஸ் ஏற்பாடே. அதனால ஹீரோ விரக்தியாக போன வேலை முடிச்ச உடனே ரிட்டர்ன் இவங்க எல்லாருமே இவங்க பாஸ் ஆன கருணாகரன் கார் கிட்ட வந்த உடனே சர்ப்ரைஸ் கொடுக்க சொன்ன அந்த பாய் ஃப்ரெண்ட் வீடியோ கால் வழியா, என்ன பாஸ் சொன்னபடியே என் கேர்ள் ஃப்ரெண்டோட ரூம்ல எல்லாம் செட்டப் பண்ணி வச்சிட்டீங்களே, அவ சர்ப்ரைஸ் ஆயிடுவாளே அப்படின்ற மாதிரி அவன் தோண்டி கேட்டுட்டு இருக்காங்க. யோகி பாபு கடுப்பாயிரான். டேய், அங்க ரூம்ல வச்சிட்டு வந்த வெடியில இந்த காவேரி அபார்ட்மெண்ட்ல இருக்க மொத்த பேரும் ஏஞ்சிருவாங்க. காவேரி அபார்ட்மெண்டா? யோ, என் கேர்ள் ஃப்ரெண்ட் கோதாவரி அபார்ட்மெண்ட். பாவீங்களா, இடத்த மாத்திட்டு செட்டப் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? ஆனா இந்த விஷயம் நம்ம ஹீரோவை பயங்கர குஷிப்படுத்திடுது. ஏன்னா ஹீரோயின் சிங்கிள் தெரிஞ்சு போச்சு. அதாவது இவர் ஜாலி ஆயிட்டாப்புல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நேரா அவங்க அபார்ட்மெண்ட் டோர் ஓபன் பண்ணா சர்ப்ரைஸ்ன்ற பேர்ல ஏகப்பட்ட பலூன்ஸ், வானவெடிகள் இதெல்லாம் பார்த்து ஒரு நிமிஷம் இவங்க ஜர்க் ஆயிடுறாங்க. யாரும் அந்த வேலையை பார்த்தான்னு சொல்லிட்டு பால்கனி வந்து பார்த்தா கீழே நம்ம ஹீரோ ஜாலியா ஆடி பாடி போயிட்டு இருக்காப்ல. அப்படியே கட் பண்ணா அந்த இரவு வானத்துல இருந்து ஒரு வித்தியாசமான ஸ்பேஸ் ஷட்டில் அப்படியே பூமியை நோக்கி தரை இறங்குதுங்க. அந்த ஸ்பேஸ் ஷட்டிலுக்குள்ள இருந்து நல்லா முட்டை கண்ணோட நல்லா முலாம்பழம் சைஸ்ல தலையோட ஒரு ஏலியன் அப்படியே படி வழியா இறங்கி இந்த பூமிக்கு வந்து இறங்குது. இவன் தான் அந்த ஐலான். இவன் கையில இப்போ ஒரு டிவைஸ் இருக்கு. அவங்க ஊர்காரங்க என்ன சொல்லி அமைச்சிருக்காங்கன்னா, பூமியில காலடி எடுத்து வச்ச உடனே மனுஷங்க கண்ணுக்கு படாதபடி மாறிடு. ஏன்னா அந்த கிரகத்திலே மோசமானவனுங்கன்னா அது மனுஷ பதறுகள் தான். இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அவனுங்க தான். அவனுங்க சாப்பிடுற சாப்பாடை வாயிலே வச்சிடாத. அப்போஸ் நீ அவங்க கையில மாட்டிட்ட, ஒன்னு நீயே அழிச்சுக்கோ, சொன்னதெல்லாம் புரிஞ்சா அப்படின்ற மாதிரி இவங்க ஆளுங்க மெசேஜ் அமைச்சிருக்கானுங்க போல. இதை பார்த்துட்டே இருக்கும் தப்புன்னு இந்த ஏலியன் மூஞ்சில ஒரு கவர் வந்து அடிக்குது. இந்த கவர் இருக்கு, இது அழியத்துக்கே 300 வருஷம் ஆகும். பாத்தியா எந்த அளவுக்கு அவங்க பூமியை பொலிட் பண்ணிருக்கானுங்க. சரி, நீ அங்க போனதுக்கான வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு வந்து சேருன்ற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. நம்ம ஐலானும் அதுக்காக கிளம்பி போறான். ஆரம்பத்திலே ஒரு குடிகார மாமா கிட்ட ஐலான் கண்ணில் பட்டுறாங்க. சரி, அவன் மாட்டிக்கிட்டோம்னு நினைச்சா அந்த குடிகார மாமா, ராமசாமி மகனாடா நீ, உங்க அப்பா உனக்கு சாப்பாடு போறானா இல்லையாடா, இப்படி நெளிஞ்சு போயிருக்கேடா, 10 ரூபா பப்பர்மெண்டா வாங்கி சாப்பிடு அப்படின்ற மாதிரி அந்த குடிகாரன் ஏலியன் கூட தெரியாம இல்ல 10 ரூபா வச்சுட்டு போக ஆரம்பமே அமக்கலமா இருக்கேன்னு சொல்லிட்டு சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம். டப்புன்னு நம்ம ஐலான் இன்விசிபிளா மாறுறான். நம்ம ஐலான் கிட்ட இந்த மாதிரி ரகரகமான பவர்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணி இப்ப நேரா ஆரியன் இண்டஸ்ட்ரிக்கு தாங்க வந்திருக்கான். அங்க செக்யூரிட்டி கார்ட் டாக்ஸ்னு ஒரு படையே இருக்கு. ஆனா அது எல்லாத்தையுமே நம்ம ஐலான் அசால்ட்டா தான் இன்விசிபிள் பவரை யூஸ் பண்ணி உள்ள பூந்து செக்யூரிட்டிஸ் கண்ணெல்லாம் மண்ணை தூவிட்டு இப்ப மெயினா இந்த கம்பெனிக்குள்ள வந்ததுக்கு காரணமே இந்த ஆரியன் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்க ஸ்டார்க் எலிமெண்ட் தூக்குறதுக்காக தான். அதை எடுக்கிறதுக்காக பையன் படாஜோரா ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல திடீர்னு செக்யூரிட்டி பீச் அலாமல் அடிக்க ஸ்டார்க்க நெருங்கிறதுக்கு முன்னாடி கண்ணாடி கியூப்குள்ள மாட்டிக்கிறான். ஆனா ஒருத்தன் உள்ள பூந்துட்டான் சிக்னல் தெரிஞ்ச உடனே வில்லன் ஆளுங்களோட வந்து பாக்குறான். வந்து பார்த்தா அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ள எவனுமே இல்ல. ஏன்னா நம்ம ஏலியன் தான் இன்விசிபிள் ஆச்சு. என்னடா அது ஒரே குழப்பமா இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வில்லன் அந்த கண்ணாடி மேல கையை வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது உள்ள இருந்த நம்ம ஏலியன் குட்டி இவன் கையை டச் பண்ண உடனே இவன் எப்பேற்பட்ட தில்லாலங்கடி ஆப்பிரிக்கால ஒரு ஊரையே அழிச்சிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இவனுடைய ஜாதகத்தையே ஸ்கேன் பண்ணி எடுத்துருது. நம்ம ஐலான் குட்டி யார் கையை டச் பண்ணாலும் அவங்களுடைய ஹிஸ்டரியை மொத்தமா இது ஸ்கேன் பண்ணி எடுத்துரும். இவன் இப்பேற்பட்ட நாசக்காரன் தெரிஞ்ச உடனே இவனுடைய கையவே இது விடாம பிடிச்சிக்கிட்டு இருக்கு. சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஒன்னும் புரியல. ஒரு கட்டத்துல வில்லனுடைய ஆள் ஒருத்தன் இவங்களுடைய கேஸ் ரிலீஸ் பண்ண அவ்வளவுதான் உள்ள இருந்த ஐலான் குட்டியை ஒரு மாதிரி கிறுக்கலா இவன் கையை ரிலீஸ் பண்ண இவனுக்கு ஒரு பக்கம் கையை சேலந்து போகுது. அதே மாதிரி நம்ம ஏலியன் குட்டியும் அந்த கிளாஸ் எல்லாத்தையுமே உடைச்சு போட்டு நேரா போய் ஸ்டார்க்கு தூக்கிட்டு அந்த கம்பெனியை விட்டு எஸ்கேப் ஆயிடுது. இதை வில்லி பாத்துறான். இந்த பக்கம் நம்ம ஐலான் குட்டி அந்த கம்பெனில இருந்து தப்பிச்சு வந்த உடனே இவனுடைய கிரகத்துல இருந்து இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கான்டாக்ட் பண்றான். போகும்போது பாய் கூட சொல்லாம போயிட்ட, சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் நம்ம ஊருக்கு வந்து சரி அப்படின்ற மாதிரி மெசேஜ் பாத்தீங்களா. ஏலியன் குட்டி கூட கமிட்டட் ஆயிருக்கு. கதைக்கு வருவான். ஸ்டார் கூட இவன் தப்பிச்சு வந்ததை அந்த வில்லி பாத்துறால அவ ஒரு பக்கம் வந்து ஷூட் பண்ணிட்டே சேஸ் பண்ணிட்டு வர நம்ம ஏலியன் குட்டி அவங்க கண்ணில் மண்ணை தூக்கிட்டு வேகமா ஓடி வந்துடுறான். இவனை சேஸ் பண்ணிட்டு வந்த அந்த வில்லியோட கண்ணில் ஐலானுடைய ஸ்பேஸ் ஷட்டில் சிக்கிடுது. அவ்வளவுதான். இந்த டீம் அதை கையோட தூக்கிட்டு போக பக்கம் தப்பிச்சு வந்த
நம்ம ஏலியன் குட்டி ரோட்ல பாவம் விழுந்து கிடக்குது. கரெக்டா அந்த ரோட்ல நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸோட கார்ல வந்துகிட்டு இருக்கான். ரோட்ல என்னப்பா பெருசா ஏதோ உடுப்பு சைஸ்ல இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டே வரும்போது அதுக்குள்ள நம்ம ஏலியன் தன்னுடைய பவர் யூஸ் பண்ணி அந்த காரையே அந்த இடத்துல பறக்க வச்சிட்டு காலையிலே ஹீரோ வந்து அந்த கார் மொத்தமா பில்டிங் மேல சொருகிட்டு இருக்கு. மயக்கத்துல இருந்து நம்ம ஏலியன் குட்டி கண்முழிச்சு பார்த்தா அவன் இருக்க இடத்துல ஒரு சயின்ஸ் எக்ஸ்போ போயிட்டு இருக்கு. வெளியில ஹீரோ ஓட்டிட்டு அந்த கார் பில்டிங் மேல சொருகிட்டு பார்த்தோன்னே போலீஸ் வந்து விசாரிச்சுட்டாங்க. என்ன பிராண்டா சரக்கு அடிச்சீங்க, காரை கொண்டு போய் அங்க பார்க் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் சயின்ஸ் எக்ஸ்போக்காக வரத ஹீரோ பார்த்த உடனே டப்புனு நம்ம ஹீரோ போலீஸ் கிட்ட, சார் இவனுங்க எல்லாம் குடியார பயிலுங்க, குடிச்சிட்டு தான் கார் கொண்டு போய் அங்க சொருகிருக்காங்க, இவனுங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நைஸா நழுவி ஹீரோயின் போயிருக்க. அதே சயின்ஸ் எக்ஸ்போக்குள்ள தான் இவனும் போயிட்டான். உள்ள இப்போ ஒரு பையன் ஏலியன் வேஷத்துல வேட்டு கிரகத்தை பத்தி ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ அதை பார்த்ததும், டே பையா கலக்கலா பண்ற, உன் பேர் என்னப்பா? என் பேர் அண்ணா டாட்டூ. சூப்பரா தம்பி கலக்கடான அவனை அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ பக்கத்திலே ஒரிஜினல் ஏலியன் குட்டி இன்விசிபிளா நின்னுகிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் ஸ்டூல் மேல இருந்து ஸ்லிப் ஆகிறத ஹீரோ பார்த்த உடனே நம்ம பையன் தாங்கி பிடிக்க ஓடுறான். ஏலியன் குட்டி அதோட பவர் யூஸ் பண்ணி ஹீரோயினை தரையில விடாம ஹீரோ கையிலே அப்படியே மிதக்க விட்டுட்டு இருக்கான். உடனே ஹீரோயின், டேய் என்ன ரொமான்ஸா, ராத்திரி நீ தானே என் வீட்டுல வந்து பட்டாசு வச்சது, அவனை உன்னதாடா தேடி நின்றன்ற மாதிரி ஹீரோ யாருன்னே தெரியாம பேசிட்டு இருக்க. அப்ப டப்புனு நம்ம ஹீரோ மான் கரையத்தை போஸ்ட் கொடுக்க, ஓ அந்த பூம்பாறை கிராமத்துல பார்த்தனே அந்த வெட்டி பையன் தானே நீ, அவங்க பாத்தீங்களா அதுக்குள்ள வார்த்தை விட்டீங்க, டே இப்பயும் உன்னை திட்டி தான் ஆகுறேன். இப்படி ஹீரோ ஹீரோயின் பேசிட்டு இருக்கும்போது பக்கம் அந்த சயின்ஸ் எக்ஸ்போல கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ந்த பசங்களும் எக்ஸிபிஷனுக்கு அவங்க ப்ராஜெக்ட்டோட வந்திருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ல ஒரு ஸ்டூடெண்ட் பாவம் கேன்சர் பேஷண்ட் போல இருக்கு, தலையில மொட்டலாம் அடிச்சிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்டால பாவம் பேச கூட முடியல. ஹீரோயின் தான் போய் டிஸ்கரைப் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த சயின்ஸ் எக்ஸ்போல தீ பிடிச்சிடுது. அவ்வளவுதான், எல்லாரும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடுறாங்களே தவிர ஒருத்தனும் பசங்களை காப்பாத்தல. அப்போ உள்ள இருந்த நம்ம ஏலியன் குட்டி தான் தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல ஏர்ல பறக்க வச்சு ஃபயர் இல்லாத இடத்துல சேஃபா கொண்டு வந்து லேண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஹீரோவும் தன்னால முடிஞ்ச குழந்தைகளை காப்பாத்திட்டு இருக்கான். எப்படி இவ்வளவு குழந்தைங்க அட் டைம்ல இங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் இவ்வளவு நேரம் குழந்தைகளை காப்பாத்திட்டு இருந்த நம்ம ஏலியன் குட்டிக்கு ஒரு பெரிய ரேக் அவன் மேல விழுந்து இவனும் இப்ப அந்த தீ விபத்துக்குள்ள மாட்டிக்கிட்டான். ஹீரோ பார்த்தோன்னே ஏலியன் வேஷத்துல இருந்த அந்த பையன் தான் பாவம் உள்ள மாட்டிட்டானு நினைச்சு உடனே நம்ம ஹீரோ உள்ள போயிட்டு கையை கொடுக்குறாங்க. ஏலியன் குட்டி முதல் முறையா நம்ம ஹீரோவுடைய கைகளை பிடிச்ச உடனே நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு இயற்கையை நேசிக்கிறவன், அவன் பூம்பாறைன்ற கிராமத்துல பக்ஷிராஜா மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்குது. இப்படி நம்ம ஹீரோவை பத்தின எல்லா நல்ல விஷயமும் ஏலியன் குட்டிக்கு தெரிய வருது. ஹீரோவும் அவனை தூக்கிட்டு தீ விபத்துல இருந்து காப்பாத்தி வெளில வந்தவனே ஹீரோயினோட வண்டி இருக்குல்ல அந்த வண்டியில அவனை தூக்கி ஹாஸ்பிட்டல் கூட்டு போதா வேகமா போய்கிட்டு இருக்க. சீட்ல இருந்த நம்ம ஏலியன் குட்டி ஹீரோ கிட்ட, அண்ணா எனக்கு ஹாஸ்பிட்டல் ஒன்றும் தேவைப்படாது, ஏன்னா என் உடம்பு ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். பையா நீ ஏலியன் வேஷம் தானே போட்டுக்கிற, ஏதோ ரியல் ஏலியன் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி ஹீரோ அவனை நம்பாம வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஏலியன் குட்டி அப்படியே இன்விசிபிள் ஆகி ஹீரோ கண்ணு முன்னாடி வந்து உட்கார. ஒரு நிமிஷம் ஹீரோக்கு கிறுக்கலாய் ஓட்டிட்டு வந்த வண்டியை பிரிட்ஜ்ல இருந்து அப்படியே ஆத்துல கவுத்து விட்டுருவாரா. ஆனா உள்ளதான் நம்ம ஏலியன் குட்டி இருக்கானே பவரை யூஸ் பண்ணி அழகா எந்த பிரச்சனையும் இல்லாம லேண்ட் பண்ணிடுறான். இந்த ஹீரோ கண்முழிச்சு பார்த்தா பக்கத்திலே ஏலியன் குட்டி. அவனை பார்த்ததுமே நம்ம ஹீரோ கேட்கிற முதல் கேள்வியே, டேய் நீங்க எப்போ அமெரிக்காவை தான் அழிக்க வரீங்க, எங்க ஊர்ல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, நான் ஒரு முக்கியமான வேலைக்காக வந்திருக்கேன். ஓ அப்படிங்களா சார், நீங்க அந்த வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த வண்டியை எடுத்துட்டு ஏலியன் ஏமாத்திட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிராப்புல. ஏலியன் தான் கையை பாக்குது, எடுத்துட்டு வந்த ஸ்டார்க்க காணோம். ஐயோ ஹீரோ அந்த வண்டியிலேயே மிஸ் பண்ணிட்டு போல இருக்கேன்னு சொல்லிட்டு இது திரும்ப ஹீரோ நோக்கி போக இந்த பக்கம் வில்ல கண் முழிச்சுக்கிறான். ஏலியன் கையை பிடிச்சதுல ஒரு கையே சேலந்து போச்சுங்க. அங்க அவங்க ஆளுங்க எல்லாம் வந்து ஸ்டார்க்க தூக்கிட்டு போனது ஒரு வகையான ஏலியன். ஏன் என்ன மட்டும் தாக்குச்சுன்ற ஒரு குழப்பத்துல இந்த ஆரியன் சுத்திக்கிட்டு இருக்கான். அதே சமயம் அந்த ஏலியன் வந்து அந்த ஸ்பேஸ் ஷட்டில் இவங்க பிடிச்சி வச்சிருக்கிறத போய் காட்டுறாங்க. அந்த ஸ்பேஸ் ஷட்டில் ஃபுல்லா இப்ப இன்விசிபிளா இருக்கு, அதை நம்மளால ஆக்சஸும் பண்ண முடியல. ஒரே பிளஸ் என்னன்னா இந்த ஸ்பேஸ் ஷட்டில் இல்லாம அந்த ஏலியனால இந்த கிரகத்தை விட்டே போக முடியாது. ஸ்டார்க்க திருடிட்டு போன அந்த ஏலியன் குட்டி கண்டிப்பா நம்ம ஊர்ல தான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கணும். அது எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு சங்கரத்து அது கையில இருக்க ஸ்டார்க் எடுக்கணும்ன்ற மாதிரி இந்த வில்லன் வில்லத்தனமா பேச அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோ ஏலியன் பார்த்த எல்லாத்தையுமே கண்ணாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒருத்தனும் நம்ப மாட்டான். காலையில ஏதோ சைஃபை படத்தை டபுள்ல பார்த்துட்டு வந்திருக்கான் போல, அதான் இப்படி பீலாவா விட்டுறான்னு சொல்லிட்டு ஒருத்தனும் நம்பாம இருக்கும்போது அப்ப இவங்க இருக்கிற இடத்தை தேடி நம்ம ஏலியன் குட்டியோட என்ட்ரி. இவனை பார்த்ததும் அந்த இடமே கலவரமாக ஒரு கட்டத்துல நம்ம ஏலியன் குட்டியை பிடிச்சி இவனுங்க சிலுவையில் அரைஞ்ச மாதிரி கட்டி போட்டு வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா நம்ம யோகி பாபு இருக்கார்ல, அவர் வந்து அயலான் கிட்ட வந்து காலக்கேர் பாஷையில பேசி கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அது காரி துப்பிடுது. யோ நீங்க பேசுற லாங்குவேஜ் எனக்கு தெரியும், தமிழ்லயே பேசி தொலைங்க. ரைட், ஆமா நீ எதுக்கு கால்ல இருந்து என் பேரே சுத்தி நிக்கிறேன்னு ஹீரோ கேட்க, நான் வந்து என்னுடைய ஸ்பேஸ் ஷட்டிலும் காணும், எங்க ஆளுங்க கம்யூனிகேட் பண்றதுக்காக வச்சிருந்த டிவைஸும் உடைஞ்சு போச்சு. கர்ணா ஏலியனை பார்த்து, என்னடா டே தம்பி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம வந்த வண்டியே தொலைச்சிட்ட, போனும் உடைஞ்சிடுச்சுன்ற, திரும்ப நீ எப்படா மேல போவ, அதான உங்க ஹெல்ப் கேட்டு வந்திருக்கிறேன். நாங்களே ஒரு மொக்க பிசினஸ் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம், பாத்தியா வந்த உடனே மொத்த ரூமே அலங்கோலம் பண்ணி வச்சு நல்லா வச்சுட்டு எங்களுக்கு என்னடா யூஸ்ன்ற மாதிரி கேட்க, டப்புனு நம்ம ஏலியன் குட்டி தன்னுடைய பவர் யூஸ் பண்ணி அந்த ரூம் அலங்கோலம் ஆகிறதுக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பக்கவா அழகா செட் பண்ணி வச்சிருச்சு. ஆஹா இது கையில பல வித்தைகள் இருக்கும் போல இருக்கு. யூ ஆர் அப்பாயிண்டட், இன்னில இருந்து நீயும் எங்களோட ஒருத்தன். இப்படி இந்த ஏலியன் குட்டியை இவங்க டீம்ல சேர்த்துக்கிறாங்க. அதே சமயம் வெளியே நம்ம ஹீரோயின் ஹீரோவை தேடி வந்திருக்காங்க. என்ன கதடானா, இன்னைக்கு சயின்ஸ் எக்ஸ்போல நடந்த தீ விபத்துல குழந்தைங்க எல்லாரையும் உயிர் காப்பாத்துனது ஹீரோ தான்ற மாதிரி டாக் ஆஃப் த டவுனா நியூஸ்ல எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கான். அதை பாராட்டுற விதமா நம்ம ஹீரோயின் ஹீரோவையே தேடி வர, பாவீங்களா காப்பாத்துனது நானு, கிரெடிட்ஸ் அவனுக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஓரமா நம்ம ஏலியன் குட்டி பாத்துக்கிட்டு இருக்கு. இப்படியே இவங்க ஒரு சாங் குள்ள போறாங்க. இந்த சாங் ஃபுல்லாவே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு வந்த வேலையை மறந்துட்டு ஐலாண்ட் கூட ஜாலியா ஃபன் பண்ண ஆரம்பிச்சிடறான். டேல நம்ம ஹீரோ அவங்க அம்மா கிட்ட வீடியோ கால் பண்ணும்போது
பக்கத்துல இருக்க ஏலியன் குட்டியை பார்த்து என்னடா மகனே அது வினோதமா இருக்குன்ற மாதிரி கேட்க, அம்மா இது பீச்ல வாங்கின ரப்பர் பொம்மை பாத்தியா எவ்வளவு அழகா சிரிக்குது. இப்படி ஜாலியா போயிட்டு இருக்க அந்த பாட்டுல நம்ம ஹீரோ அவனுடைய கிராமத்தை எந்த அளவுக்கு மிஸ் பண்றான்னு புரிஞ்சுக்கிட்ட ஏலியன் தான் ஹீரோடைய கையை பிடிச்ச உடனே அவனுக்கு ஒரு செகண்ட் அவன் கிராமத்துல இருக்கிற மாதிரி ஃபீலிங் எல்லாம் கொடுக்குதுன்னா பாத்துக்கோங்களேன். இப்படி இந்த சாங் முடியறதுக்குள்ளவே நம்ம ஐலாண்ட் குட்டிக்கும் ஹீரோக்குள்ளயும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பாண்டே கிரியேட் ஆகுது. இந்த பக்கம் வில்லன் கேங்க்கு ஸ்டார்க் தேவை. அந்த ஸ்டார்க் இப்ப ஏலியன் கையில இருக்கு. அந்த ஏலியனை பிடிக்கணும்னா இவங்க கிட்ட எக்யூப்மெண்ட் இல்ல. அதனால ஃபாரின்ல இருக்க வில்லியம்ன்ற ஒருத்தன் ஏலியன் ஸ்பெஷலிஸ்ட் போல அவன் கிட்ட ஏலியனை பிடிக்கிறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட் இருக்கான். அவனை இப்போ ஐலாண்ட பிடிக்கிறதுக்காக இங்க வர வச்சிட்டானுங்க. வந்த அந்த வில்லியம் ஐலாண்டோட ஸ்பேஸ்ஷிப்ல பார்த்து வாயை பொளக்குறான். இவங்க நம்மள விட 1000 மடங்கு அட்வான்ஸ்டா இருக்காங்க. அதை தாண்டி நீங்க பிடிக்கணும்னு நினைக்கிற அந்த ஏலியன் குட்டியை ரொம்ப குறைச்சி எடை போட்டீங்க. அது கிட்ட அசாதாரணமான சக்திகள்லாம் இருக்கு. பரவாயில்ல, நம்ம கிட்ட இருக்க எக்யூப்மெண்ட் வச்சு அது எங்க இருக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி இவன் பேசிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஐலாண்ட் குட்டி இருக்கான்ல, அவன் காலையில உட்காந்து ஆண்டனா சன் டைரக்ட் கூட இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணி தான் ஆளுங்களுக்கு சிக்னல் கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோ பார்த்த உடனே கர்ணாவையும் யோகி பாவையும் கூட்டு பாத்தீங்களா நம்ம ஐலாண்டுக்கு இருக்க மூலையை நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சு அவன் ஆளுங்களுக்கு சிக்னல் கொடுக்க காலையிலேயே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவன் புகழ்ந்து பேசிட்டு இருக்க. எல்லாரும் ஓகே சிக்னல் கொடுத்துருவான்னு பார்த்துட்டு இருக்கும்போது பட்டன் அழுத்தினா மல்லி பூ வச்சு வச்சு வாடுதேன்னு எஃப்எம் ரேடியோல பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. டேய் காலையில தான் ஒட்டி இந்தியா பிரிய எந்திரன் வசீகரன்னு ஆராய்ச்சி பண்றாப்புல போய் சட்னி அரேன்னு ஏலியன் கூட பார்க்காம காதை திருவி அமுச்சு விட்டுறாங்க. கட் பண்ணா இந்த பக்கம் இந்த ஏலியன் ஸ்பெஷலிஸ்ட் வில்லியம் இருக்கால, அவன் ஏலியனை டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் பார்க்கிறதுக்கு குட்டியா ஒரு ட்ரோன் சைஸ்ல இருக்கு. இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி ஏலியன் எங்க இருந்தாலும் நமக்கு சிக்னல் கிடைச்சிடும்ன்ற மாதிரி இவனுக்கு 1000 கணக்குல வானத்துல ஏவி விட பண்ணா நம்ம ஹீரோயின் ஹீரோவை கூட்டிட்டு சயின்ஸ் எக்ஸ்போல இருந்த ஒரு கேன்சர் ஸ்டூடெண்ட்னால அவங்க வீட்டுக்கு தாங்க போயிருக்காங்க. பொண்ணோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கா. ஏழ்மையான குடும்பம், ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கோ பணம் இல்ல. அத்தனையுமே அங்க இன்விசிபிளா இருந்து பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஏலியன் குட்டி பொண்ணு ஹீரோவுடைய கையை பிடிச்சி அந்த பொண்ணை டச் பண்ண கொஞ்ச நேரத்திலே அந்த பொண்ணு உடம்புக்குள்ள இருந்த அந்த கேன்சர் குணமாகாத அந்த கேன்சர் இதோடைய பவர் யூஸ் பண்ணி மொத்தமா குணப்படுத்தி வழியே இல்லாத மாதிரி பண்ணிடுது. மட்டும் இல்லாம நம்ம ஏலியன் குட்டி இந்த பொண்ணை ஸ்கேன் பண்ணும்போது தான் இதுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா வில்லன் கிட்ட இருந்து தூக்கிட்டு வந்த அந்த ஸ்டார்க்கர் ரோட்ல எங்கேயோ மிஸ் பண்ணிருப்பான். அதை இந்த பொண்ணு தான் இது பல மினுமினுக்குதேன்னு சொல்லிட்டு அந்த கல்லை தூக்கிட்டு வந்து தான் வாங்கின கப்புக்குள்ள வச்சு ஒளிச்சு வச்சிருக்கா. இப்போ இந்த ஸ்டார்க் ஐலாண்ட் கைக்கு கிடைச்சிடுது. இந்த செகண்ட் வில்லியம் அம்சா அந்த ஏலியன் டிடெக்டர் இவங்க இருக்கிற ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிச்சுங்க. மேல இங்க இருந்து ஆபத்துன்ற மாதிரி ஏலியன் சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் ஏலியனை கூட்டிட்டு அங்க இருந்து வண்டி எடுத்து வேகமா போக பின்னாடி அந்த மினி சைஸ் ட்ரோன்ஸ் மொத்தமா இவங்க காரை வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. டேய் என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி ஹீரோயின் முடிச்சிட்டு இருக்க. இப்படி கலக்கலா போயிட்டு இருக்க இந்த சேசிங்க்கு இடையில வில்லன் இந்த ஏலியனை மொத்தமா அடிச்சணும்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா வில்லியம் வந்து இல்ல நான் அந்த ஏலியனை உயிரோட பிடிக்கதா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவனே மேக் பண்ண ஒரு ஸ்பெஷலான கன் அதை ஃபயர் பண்ண உடனே ஒருத்தனை அப்படியே ஐஸ்ல உருக வச்சிடுது. சோ இதை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஏலியனை உயிரோட பிடிச்சிடலாம். இப்படி இவங்க எல்லாம் கிரிமினலா பேசிக்கிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோ ஹீரோயின் ஐலாண்ட் இவங்க தப்பிச்சு ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் டேய் நீ யார் தான்டா உன்னை ஏன்டா இவ்வளவு பேர் தேடுறாங்கன்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது தான் இந்த இடத்துல நம்ம ஐலாண்ட் வந்ததுக்கான பிளாஷ்பேக்கை ஓபன் பண்றான். ஆரம்பத்திலே மடகாஸ்கர்ல ஏற்பட்ட பெரிய விபத்துனால ஒரு மிகப்பெரிய சிக்னல் வானத்துணைக்கு அடிச்சுச்சுல. இந்த சிக்னல் விண்வெளியில ஐலாண்டோட கிரகத்துல தான் போய் ரீச் ஆயிருக்கு. இந்த கிரகத்தை சேர்ந்த பெரிய கைங்கெல்லாம் இந்த பூமியில இருக்க மனுஷங்க இருக்கானுங்களே கை காலை வச்சு சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏதாவது எடாவடமா பண்ணினே இருக்கானுங்க. இப்ப கூட பூமியோட கோர்ல இருக்க நோவா கேஸ் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதோட விளைவு என்னன்னே தெரியாம விளையாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் வெளியில வந்துச்சு மொத்த உலகத்தையும் அழிச்சிடுன்ற மாதிரிலாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்க. இஞ்சா அழிச்சிட்டு போறாங்க விடுங்க பாஸ்ன்ற மாதிரி இன்னொரு ஏலியன் சொல்ல அல்ல அது தப்பு. பூமியை அழிய விட்டா பிரபஞ்சத்தோட சமநிலையே தடுமாறிடும். சோ அதை நம்ம விடக்கூடாது. பூமியை காப்பாத்தி ஆகணும். உங்க கிட்ட இருக்க அந்த ஸ்டார்க் நம்ம எடுத்தாகணும். ஆக்சுவலா அந்த ஸ்டார்க் எலமெண்ட் இந்த கிரகத்துல இருந்தாங்க பூமிக்கு தற்செயலா போய் விழுந்திருக்கு. அந்த ஸ்டார்க் எடுக்கிறதுக்கு யாரை அனுப்பலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அங்க நம்ம ஐலாண்ட் வேலையை பார்க்காம ஜாலியா தன் கேர்ள் ஃபிரெண்ட் கூட கடலை போட்டுட்டு இருக்காரு. அதுக்கு சரியான ஆளுன்னு சொல்லிட்டு ஐலாண்டை பிக் பண்ணி இதை எடுக்கிறதுக்காக பூமிக்கு அமைச்சிருக்காங்க. சோ இதுக்காக தான் நான் பூமிக்கு வந்தேன். அதான் இப்ப கிடைச்சிருச்சுல போலாம்னு போது இப்படி போறது. என்னுடைய ஸ்பேஸ் ஷட்டில் எங்க இருக்குன்னே தெரியல. சிக்னலே காட்ட மாட்டேங்குது. இதுதான் வில்லன் கையில இருக்குது. இவனுங்க ஏலியன் குட்டியோட அந்த ஸ்பேஸ் ஷட்டிலே ட்ராப்பா யூஸ் பண்ணி தான் அவனை பிடிக்கிறதுக்காக இப்போ அதுல இருந்து சிக்னல் காட்டுற மாதிரி ஆன் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஏலியன் குட்டிக்கும் தன்னுடைய ஸ்பேஸ் ஷட்டில் இருக்கிற இடம் சிக்னல் கிடைச்சிருச்சு. நம்ம ஹீரோ இவ்வளவு நேரம் கிடைக்காத சிக்னல் இப்ப கிடைச்சிருக்குனா ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். ஆமா அது உண்மைதான். ஆனா எனக்கு வேற வழி இல்லன்ற மாதிரி ஐலாண்ட் சொல்ல சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஐலாண்டும் நேரா அந்த ஸ்பேஸ் ஷட்டில் இருக்க ஸ்பாட்டுக்கு தான் போயிருக்காங்க. அங்க போனதும் ஐலாண்ட் ஹீரோ கிட்ட இதுக்கு மேல நீ வராத உன்னோட உயிருக்கு ஆபத்தாகும். சோ இங்கே இருன்னு சொல்லிட்டு கடைசியா நம்ம ஹீரோக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு அவன் இப்ப நேரா தன்னுடைய ஸ்பேஸ் ஷட்டில் நோக்கி போயிட்டு இருக்கும்போதே உள்ள என்டர் ஆன கொஞ்ச நேரத்துல இந்த வில்லியம் ஏலியனை பிடிக்கிறதுக்காக பல டிராப்புகளை செட் பண்ணி வச்சிருக்கான். அதுல ஒன்னு ரெண்டு சைடுல இருந்து பயங்கரமான எனர்ஜி சோர்ஸ். அதுக்கு நடுவுல ஏலியன் நல்லா சிக்கிக்கிட்டு இருக்கு. ஆனா அது எல்லாத்தையுமே அடிச்சு தகர்த்திட்டு இங்க இருக்கிற ஆளுங்களால அடிச்சு பறக்க விட்டு தன்னுடைய ஸ்பேஸ் ஷிப் கிட்ட போலாம்னு நினைக்கும் போது அதுக்குள்ள இந்த வில்லி இருக்கால நம்ம ஐலாண்ட் குட்டிய கையும் களமா பிடிச்சிடுறாங்க. அவ்வளவுதான் நல்லா லாக்குடுது. இப்ப நம்ம ஹீரோட என்ட்ரி கையில ராடோட வந்து ஏலியனோட கட்டுக்களை அறுத்து விட அவ்வளவுதான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஏலியன் ரெண்டு பேரும் டீம் அப் ஆகி பயங்கரமா ஃபைட் பண்றானுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. கடைசியா நம்ம ஐலாண்ட் குட்டி தன்னுடைய ஸ்பேஸ் ஷிப்பை பிடிச்சிடுறான். அப்படியே ஸ்பேஸ் ஷிப்ல அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கும்போது இல்ல ஹீரோவை வில்லன் ஆட்கள் எல்லாமே சூழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸ்பேஸ் ஷிப்குள்ள இருந்து பார்த்து ஐலாண்ட் தன்னுடைய பவர் யூஸ் பண்ணி மொத்த பேரையும் அடிச்சு தகுத்திட்டு ஹீரோவை காப்பாத்துறான். இப்ப ஹீரோக்கு ஒரே சந்தோஷம். அப்பாடா வந்த வேலை முடிஞ்சு அவனும் ஸ்பேஸ் ஷட்டில் ஏறிடான். எல்லாம் நல்லபடியா சுமூகமா முடியுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்க. இங்க இந்த வில்லி இருக்கல அவ ஹீரோ தலையில ஒரே அடி. அவ்வளவுதான் ஹீரோ சுருண்டு விழ பார்த்ததும் ஸ்பேஸ் ஷிப்குள்ள ஐலாண்ட்குள்ள ஒரு தடுமாற்றம். ஒரு பக்கம் தன்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வான்ற மாதிரி மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு. கீழே நம்ம ஹீரோட உயிர் போராடிக்கிட்டு இருக்கு.
வில்லி ஐலானை திரும்பி வர வைக்கணும்ன்றதுக்காக நம்ம ஹீரோவை அடிச்சு ஒரு பெரிய ராடு எடுத்து ஹீரோ வயித்துல ஒரே சொருவு. அதான் ஹீரோவுடைய கதையை முடிச்சிட்டாங்க. அப்ப நம்ம நன்றி மறவாத ஐலான் குட்டியோட என்ட்ரி. முதல்ல வில்லியை அடிச்சு பறக்க விட்டு செத்து கிடக்குற நம்ம ஹீரோவை ஐலான் தான் பவர் யூஸ் பண்ணி மொத்தமா கியூர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப சரியா அந்த ஸ்பாட்ல வில்லன் டைமிங்க்கு வந்து அவன் கையில இருக்க ஐஸ் கன்னை யூஸ் பண்ணி நம்ம ஏலியனை மொத்தமா ஃப்ரீஸ் பண்ணி தூக்கிட்டு போயிடானுங்க. குத்துயிரும் கொலையுருமா இருந்தாங்க ஹீரோ. இப்போ ஏலியனை டிடெக்ட் பண்ணக்கூடிய டிவைஸ் டப்புனு பிளிங்க் ஆகி ஏலியன் இருக்கிற மாதிரி காட்டுது. ஆனா அங்க ஏலியன் இல்ல, ஹீரோ மட்டும் தான் இருக்காரு. இங்க போடுறாங்க இன்டர்வல் பிளாக். இப்போ ஐலான் வில்லனுடைய பிடியில நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கான். வில்லன் இப்போ ஐலானை பிடிச்சு டார்ச்சர் பண்ணி யாரா நீ எந்த கிரகத்தை சேர்ந்தவன்டா, தேவையில்லாம இங்க வந்து எங்களுக்கு ஏன்டா குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்க, அந்த ஸ்டார்க் எங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. டேய் ஆரியான், நீ எப்பேற்பட்ட மொல்ல மாதிரி எனக்கு நல்லா தெரியும், அந்த ஸ்டார்க் எப்பவும் கைக்கு கிடைக்காதுன்ற மாதிரி ஐலான் சொல்லி மிடில் ஃபிங்கர் காட்ட, இவனுக்கு வழினா என்னன்னு காட்டுங்க, இவனா வாயை திறந்து அந்த ஸ்டார்க் எங்க இருக்குன்னு சொல்லணும்ன்ற மாதிரி டிபிக்கல் தமிழ் படம் வில்லனா பேசிட்டு போக ஐலானுக்கு டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிடானுங்க. இந்த விஷயம்லாம் ஏலியன் ஸ்பெஷலிஸ்டான வில்லியம்க்கு சுத்தமா விருப்பமே இல்ல. என்னடா இப்படி கூட்டு வந்து கொடுமைப்படுத்துறீங்கன்ற மாதிரி இவர் பார்க்க அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் குத்துயிரும் கொலையுருமா இருந்த நம்ம ஹீரோ ஐலான் கொடுத்த சக்தியால ஹாஸ்பிட்டல்ல உயிரோட எந்திரிச்சு நிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஒரே சந்தோஷம். இந்த பக்கம் வில்லனுடைய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் எப்பதானா நீ ப்ராஜெக்ட் ஆரம்பிப்பன்ற மாதிரி ஒரு பக்கம் இவனுக்கு பிரஷர் கொடுக்க, ஸ்டார்க் இருந்தா தானே என் வேலையை ஆரம்பிக்க முடியுன்ற மாதிரி இவன் ஒரு பக்கம் திரு முடிச்சுக்கிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ தான் ஃப்ரெண்ட்ஸோட ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி கார்ல வந்துகிட்டு இருக்கும் போது படம் ஆரம்பிக்கும் போது ஒரு செயின் ஸ்நாச்சர் கும்பல் கிட்ட ஹீரோ மாட்டினார்ல, அதே கும்பலுக்கு வந்துகிட்டு இருக்கு. அந்த காரை வழி மறிச்சு திரும்பவும் கத்தி வச்சு மிரட்டுறானுங்க. ஒழுங்கா இந்த காரை கொடுத்துருங்கடான்னு சொல்லிட்டு, இதுவே ஒரு ஓட்டத்தை காலி காரு நாங்களே ஊட்டிக்கிட்டு இருக்கோம், இது எதுடா உங்களுக்கு, அதெல்லாம் பேசக்கூடாது, எங்களுக்கு அந்த கார் வேணும் அப்படின்ற மாதிரி இவனுக்கு கத்தி வச்சு மிரட்டிட்டு இருக்க. அப்ப அங்க இருக்க நம்ம ஹீரோக்கு ஐலான் கொடுத்த பவர் வேலை செய்யுது. அந்த திருட்டு கும்பல் கிட்னாப்பர்ஸ் பொண்ணை வேற கடத்திட்டு வந்திருக்கானுங்க. அந்த ஸ்பாட்ல நம்ம ஹீரோனோட டச் கூட பண்ணாம ஏர்லயே பறக்க விட்டு எல்லாரையும் சிதறி கழிச்சு அந்த பொண்ணையும் காப்பாத்துறாரு. அவ்வளவுதான், அப்படியே சாங்குக்குள்ள போறாங்க. ஐலாண்ட் போறதுக்கு முன்னாடி அதோடைய பவர் நம்ம ஹீரோக்கும் கொடுத்துட்டாரு. அந்த சந்தோஷத்துல ஹீரோ ஜாலியா அந்த பவர் யூஸ் பண்ணி ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. கட் பண்ணா வில்லன் கூட இருக்க ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தன் ஏலியன் உடம்புல இருந்த பிளட்டை எடுத்து கால் உடைஞ்ச எலிக்கு இன்ஜெக்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அந்த கால் ஆட்டோமேட்டிக்கா சரியா இருக்கு. உடனே அதை எனக்குள்ளேயே செலுத்துன்ற மாதிரி இந்த வில்லன் கேட்டுட்டு இருக்கான். ஆரம்பத்துல நம்ம ஐலாண்ட் குட்டி இவனுடைய லெஃப்ட் ஹேண்ட மொத்தமா முடிச்சு விட்டுருக்கோம்ல, அப்போதுல இருந்து அது செயலில் தான் போயிருக்கு. சோ அதனால ஏலியன் பிளட்டை லெஃப்ட் ஹேண்ட்ல இன்ஜெக்ட் பண்ண கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ்மேன் மாதிரி அதீத சக்தி கொண்டவனா மாறி டப்புனு எல்லாத்தையும் பிச்சு எரிஞ்சிட்டு எந்திரிக்கிறான். அதே சமயம் இந்த பக்கம் கட்டுப்பாட்டுல இருந்த நம்ம ஐலாண்ட் அது எல்லாத்தையுமே தகர்த்து எரிஞ்சிட்டு வெளியில வரான். தரையை விட்டு ஐலாண்ட் தப்பிக்க முயற்சி பண்ணும்போது அதுக்குள்ள இந்த வில்லன் வந்து ஐலாண்ட் முகத்துல ஒரே பஞ்சு. அவ்வளவுதான், ஐலாண்ட் இப்ப ஏர்ல பறந்து போய் திரும்ப ஒரு பக்கம் வீக் ஆகி விட ஐலாண்ட் பிளட்டால அதீத சக்தி கொண்ட வில்லன் கதவு இதெல்லாம் உடைச்சிட்டு வந்து ஐலாண்ட் குட்டியை தூக்கி அடிக்கிறான். அப்போ வில்லியம் கையில இருக்க ஏலியன் டிடெக்ட் பண்ற டிவைஸ்ல பிளிங்க் ஆகுது, இன்னொரு ஏலியன் வெளியில இருக்கிற மாதிரி. அது வேற யாரும் இல்ல, ஐலாண்ட் பவர் கொடுத்த நம்ம ஹீரோ தான். இந்த சீன்ல நம்ம ஹீரோனை கூட்டிட்டு கடைசியா ஐலானை பார்த்த அந்த ஸ்பாட்டுக்கு தான் போயிருக்கான். இங்க இருந்தா கடைசியா நான் ஐலானை வழி அனுப்பி வச்சேன், அவன் கூட இருந்த நாட்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்ற மாதிரிலாம் இவன் ஹீரோன் கிட்ட பேசிட்டே இருக்கும் போது அங்க கீழே ஐலானோட ஒரு டிவைஸ் ஒன்று கிடைக்குது. அதை எடுத்து ஆன் பண்ணா இவ்வளவு நாள் இவங்க கூட டிராவல் பண்ணது எல்லாத்தையுமே ஐலாண்ட் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். பூமிக்கு வரும்போது எங்க ஆட்கள்லாம் பூமியில இருக்க மனுஷங்க யாரையும் நம்பாத, அவனுங்க எல்லாம் மோசமானவங்கன்னு சொன்னாங்க. பூமிக்கு வந்த உடனே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆன தமிழுடைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே கள்ளங்கபடம் இல்லாத ரொம்ப நல்ல உள்ளம் கொண்டவங்களா இருந்தாங்க. அவங்க கூட இந்த பூமியில நான் டிராவல் பண்ண விஷயம் எதையும் மறக்க மாட்டேன்ற மாதிரி ஐலாண்ட் இவங்களை பத்தி பயங்கர எமோஷனலா பதிவு பண்ணிருக்கான். ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே நிகழ்ச்சி அடைகிறார். அடுத்த சீன்ல யோகியோட பர்த்டே போல இருக்கு. அதையும் ஜாலியா நம்ம ஹீரோ தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி சந்தோஷமா விளையாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல ஏலியன் குட்டி பையன் நம்ம கூட இருந்தா சந்தோஷமா இருக்கும் சொல்லிட்டு ஐலானை இவங்க ரொம்பவே மிஸ் பண்றாங்க. ஆக்சுவலா அவன் இங்க தான் வில்லன் கிட்ட மாட்டிருக்கான்ற விஷயம் இன்னமும் நம்ம ஹீரோக்கு தெரியல. இந்த பக்கம் இந்த வில்லன் இவன் பிடியில இருக்கக்கூடிய ஐலானை இன்னமும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஸ்டார்க் அது யார்கிட்ட இருக்குன்ற மாதிரி வச்சு டார்ச்சர் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருமே பிளானட்டோரியம் எக்ஸ்போ போயிருக்காங்க. போன இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு சிக்னல் கொடுத்து ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது ஐலானோட டிவைஸ்ல இருந்து ஒரு மெசேஜ் என்னன்னு பார்த்தா ஐலானோட கேர்ள் ஃப்ரெண்ட் இன்னும் நீ ஏன் நம்ம கிரகத்துக்கு வரலன்ற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கா. இது ஹீரோக்கு ஒன்னும் புரியல, என்னடா இது அன்னைக்கு அவன் வண்டி எடுத்து கிளம்பிட்டானே, இன்னத்துக்கு போய் ரீச் ஆயிருக்குமே, இதுல ஏதோ நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி இவன் சந்தேகப்பட்டு இருக்கும்போது இல்லனுக்கு பிளானட்டோரியம்ல இன்னொரு ஏலியன் இருக்கிற மாதிரி சிக்னல், அந்த சிக்னல் வந்துட்டு காரணமே நம்ம ஹீரோ தானே. ஹீரோ தான் அந்த ஏலியன் இவங்களுக்கு இன்னமும் தெரியல. அதுக்கு முன்னாடியே வில்லன் ஆளுங்களெல்லாம் பிளானட்டோரியம் காமிச்சிருக்கான். ஆனா ஆட்களும் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டோம், இங்க எந்த ஏலியனும் இல்லன்ற மாதிரிலாம் வில்லனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது இது இந்த ஏலியன் டிடெக்டர் சரியா ஒர்க் ஆகலையான்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்ச வில்லியமுடைய சட்டையை பிடிச்சி கேட்கும்போது தான் பக்கத்திலே ஏலியன் இருக்கிற மாதிரி டிடெக்ட் ஆகுது. அந்த டிவைஸை எடுத்து பார்க்கும்போது இவன் கையை வச்சு பார்க்கறான். இவன் உடம்புக்குள்ள ஆல்ரெடி ஐலானோட பிளட் செலுத்துறதுனால இவனையும் ஏலியன் மாதிரி தான் அது டிடெக்ட் பண்ணுது. அதே மாதிரி அந்த பிளானட்டோரியம்ல நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்கால. சோ அவனை வில்லி பார்த்ததும் இவனை நான் அன்னைக்கே சாவடிச்சேன், ஆனா உயிரோட நின்னுட்டு இருக்கானா, காரணம் ஐலான் தான். அதனாலதான் நமக்கு இன்னொரு ஏலியன் இருக்க மாதிரி டிவைஸ்ல சிக்னல் காமிச்சிருக்கு. அடுத்த கட்லே வில்லன் நம்ம ஹீரோவை நேரடியா போய் மோதுறான். அங்க ஹீரோ வில்லனுடைய கையை பிடிச்ச உடனே ஐலான் கிடைச்ச அதே பவர் தான் நம்ம ஹீரோக்குள்ளே இருக்கு. அதனால இவனுடைய மொத்த ஜாதகமும் தெரியுது, இவன் எவ்வளவு கேடு கட்டவன், இவனால ஆப்பிரிக்கால ஒரு ஊரே அழிஞ்சிருக்கு, இப்படி எல்லாமே நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. டப்புன்னு வில்லன் ஹீரோவை தூக்கி அடிக்க கிட்ட இருந்த ஐலானோட டிவைஸ் அந்த பக்கம் விழும்போது அந்த டிவைஸ்க்குள்ள தான் நம்ம ஐலான் ஸ்டார்க்க ஒளிச்சு வச்சிருக்கான் போல. இது முக்கியத்துவம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு. தன்னுடைய பவர் யூஸ் பண்ணி அதை எடுக்கலாம்னு பார்க்கும்போது அதுக்குள்ள இந்த வில்லி இருக்கல அவ அந்த ஐஸ் கன்னை ஃபயர் பண்ணிடுறாங்க. இதை ஹீரோன் பார்த்த உடனே ஹீரோ காப்பாத்துக்காக ஓடி போறா. ரெண்டு பேருமே இப்ப ஐஸ்னால மொத்தமா ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. இப்போ வில்லன் கைக்கு ஈஸியா அந்த
ஸ்பார்க் கிடைச்சிடுச்சு. இந்த பக்கம் வில்லன் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க ஐலாண்ட் குட்டியே அந்த ஃபாரினர் வில்லியம் இருக்கான அவன் வந்து இவங்களுடைய பிளான் என்னன்னு தெரியாம நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, நான் உனக்கு இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்குறேன்ற மாதிரிலாம் இவன் ஏலியன் பக்கம் திரும்பிட்டான். இப்ப நான் ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கேன். நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ட்ரக்ல ஏத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்டு ஒருத்தன் லைட் ஆன் பண்றாங்க. அவ்வளவுதான், ஐஸ் உருகி ஹீரோ ஹீரோயின் தப்பிக்கிறாங்க. இந்த பக்கம் வில்லன் கைக்கு ஸ்பார்க் கிடைச்சிருச்சு. அங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. என்ன வேலையை ஆரம்பிச்சிடலாமா, அந்த எனர்ஜியை வெளியேற்றதுக்கு அப்புறம் எப்படி பிசினஸ் பண்ண போறோம்ன்ற மாதிரிலாம் இன்வெஸ்டர்ஸ் கேட்டுட்டு இருக்கும்போது அங்க அந்த வில்லன் ஒரு ட்விஸ்ட் கொடுப்பானா, அந்த கேஸை வச்சு வியாபாரம் பண்ணதான் எடுக்க நினைச்சிட்டு இருக்கீங்களா, அதுதான் கிடையாது, அதை நான் ஒரு ஆயுதமா மாத்த போறேன். ஆதி காலத்துல இருந்த மனுஷன் ஒருத்தன் கல்ல உரசி நெருப்பை கண்டுபிடிச்சான். அவன் கண்டுபிடிப்ப வெளியில யார்கிட்டயும் சொல்லாம இருந்தானா இன்னைக்கு அவன் தான் கடவுள். இந்த மாதிரிதான் இந்த உலகத்துக்கு நான் கடவுளா மாறணும்னு நினைக்கிறேன். அந்த கேஸை நான் கையகப்படுத்துறது மூலியமா மொத்த உலகத்தையும் என்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வர போறேன். அதுக்கு இதுதான் ஒரு சாம்பிள்னு சொல்லிட்டு மாஸ்க மாட்டிக்கிட்டு அந்த இடத்துல கேஸ் ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. அவ்வளவுதான், அந்த அறைக்குள்ள இருந்த எல்லா இன்வெஸ்டர்ஸும் விஷவாயு தாக்கி மர்கையாதான். இப்ப இவன் அந்த ஸ்டார்க்கை யூஸ் பண்ணி பூமியோட கோர்ல இருக்க நோவா கேஸ் எடுக்கிற அந்த ப்ராஜெக்ட ஆன் பண்ணிட்டான். படா நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஐலாண்ட் என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அவனுடைய பவரை என்கிட்ட கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த ஸ்பார்க்கையும் என்ன நம்பி அங்க விட்டு போயிருக்கான். ஆனா நான் ரொம்ப ஈஸியா நான் வில்லன் கிட்ட விட்டுட்டேன். நான் இதுக்கப்புறம் ஈஸியா எடுத்துக்க போறது கிடையாது. ஐலாண்டையும் காப்பாத்துவேன், அந்த ஸ்பார்க்கையும் அவங்க கிட்ட இருந்து பிடுங்குவேன்ற மாதிரி ஹீரோ களத்துல இறங்க. இந்த பக்கம் வில்லன் கூட்டத்துல நல்லவனா இருந்த ஒரே ஒருத்தன் அந்த ஃபாரினர் வில்லியம், அவனுடைய உதவியால ஐலாண்ட் அங்க இருந்து தப்பிச்சு வெளியில வந்துகிட்டு இருக்கான். ஆனா அவனால பாவம் நடக்கூட முடியல, ரொம்ப வீக்கா இருக்கான். வில்லியம் தான் கை தாக்கல அவனை பிடிச்சி வெளில கூட்டு வரான். ஆனா அதுக்குள்ள வில்லனோட ஆட்கள் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வில்லியம் அந்த பல்ட்டி இவன் தப்பிக்கணும்னு நினைச்சான், நான் தான் இவனை பிடிச்சி வச்சிருக்கேன், சரி இதுக்கப்புறம் இவன் நம்மளுக்கு யூஸ் ஆக மாட்டான், ஸ்பார்க் கிடைச்சிருச்சு, இவனை நாங்க தூக்கிட்டு போறோம் சொல்லிட்டு அவனை அலேக்கா தூக்கிட்டு போறாங்க. கூட நானும் வரன்ற மாதிரி ஃபாரினர் வில்லியம் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறான். அப்படியே கட் பண்ணா வில்லன் நோவா கேஸ் எடுக்கிற முயற்சியில அதோடைய விளைவா மதகாஸ்கர்ல என்ன நடந்துச்சோ இப்போ சென்னை சிட்டிலயும் அதே நடந்துகிட்டு இருக்கு. கேஸ் வெளிவந்த அந்த இரவே சென்னை சிட்டி முழுக்க ஓடிக்கிட்டு இருக்க கூவ நதியில தீ பிடிச்சுக்குது. குடிசைங்க எல்லாம் தீ பிடிச்சு எரிய மக்கள் எல்லாம் அதுல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோய்க்கு என்ட்ரி கொடுத்து ஐலாண்ட் கொடுத்த பவரால அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே காப்பாத்திட்டு இருக்காரு. இதுக்கு இடையில கேன்சர் பேஷண்டா இருந்த ஒரு பொண்ணை காப்பாத்தினாங்களே, அவளும் அந்த தீ விபத்துல தான் இருந்திருப்பா. அவளை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு காப்பாத்திருப்பாரு. அவளுக்குள்ளயும் ஐலாண்டோடைய சில பவர்ஸ் இருக்குதை நம்மளால பார்க்க முடியுது. இந்த பக்கம் சிட்டி முழுக்கவே தீ பரவி இருக்கு. என்ன ஏதுன்னு தெரியாம மக்கள் எல்லாமே குழப்பத்துல இருக்காங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோக்கு ஃபாரினர் வில்லியம் கிட்ட இருந்து அவனுடைய டிவைஸ் மூலமா மெசேஜ் வந்திருக்கு. இதோ பார் தமிழ், இந்த வில்லனுடைய ப்ராஜெக்ட் நீ தடுக்காம விட்ட ஆப்பிரிக்கால ஒரு ஊரே அழிஞ்ச மாதிரி இந்த சென்னை சிட்டியே ஆப்ல இருந்து காணாம போயிடும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ வில்லன் கிட்ட அந்த ஸ்பார்க்கையும் எடுக்கணும், உனக்கு கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க ஐலாண்டையும் காப்பாத்தணும்ன்ற மாதிரி மெசேஜ். அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ களத்துல இறங்குறாரு. பைக் எடுத்துட்டு சேஸ் பண்ணிக்கிட்டு ஐலாண்ட தூக்கிட்டு போயிட்டு இருக்க அந்த கண்டெய்னர், அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு சேசிங். இந்த சேசிங்கோட முடிவுல கண்டெய்னர்ல இருந்த ஐலாண்ட் ஹீரோ ரெண்டு பேருமே கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்க ஒரு ஸ்பாட்ல வந்து விழுறாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு வில்லி வந்து கன் எடுத்துட்டு ஃபயர் பண்ணிக்கிட்டே வரா. குறுக்க ஃபாரினர் வில்லியம் வந்து அந்த குண்டுக்கள் எல்லாம் பாவம் வாங்கிட்டு அந்த ஸ்பாட்ல அவர் இறந்து போயிறாரு. அதை தொடர்ந்து இந்த வில்லி இன்னமும் நம்ம ஹீரோ ஐலாண்ட் ரெண்டு பேரும் எய்ம் பண்ணி ஷூட் பண்ணிக்கிட்டே வரா. இவங்க கிட்ட இருந்த அந்த அசாதாரணமான பவர் அதுவும் இப்போ ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓச்சிடான் இவங்க ரெண்டு பேரும் நிராயுதபாணியா நின்னுட்டு இருக்கும்போது அப்ப சடனா ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வண்டியோட வந்து இந்த வில்லி மேல மோதி ஹீரோவையும் ஐலாண்டையும் காப்பாத்துறாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டு வந்த ஐலாண்ட உட்கார வச்சு, ஏலியன் குட்டி இந்த சிட்டியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு, என்னுடைய ஸ்பார்க் அந்த வில்லன் கிட்ட இருக்கு, வாசிக்கிறோம் எத்தனாலான்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்க. நிமிஷம் இருக்கு गाइस, யார் நீங்க? ஆமா இங்க என்ன நடக்குது, என்ன ஸ்பார்க்ன்ற ஊரை காப்பாத்தணும்ன்ற எனக்கு ஒண்ணு விளங்கலையன்ற மாதிரி நடுவுல கொஞ்சம் பக்கத்துக்கான விஜய் சேதுபதி மாதிரி எல்லாத்தையும் மறந்துச்சு போல. வில்லனும் கொடுத்த டார்ச்சர்னால தான் பாவம் நம்ம ஐலாண்ட் எல்லாத்தையும் மறந்துட்டான் போல. இப்போ நம்ம ஹீரோ இவனை சரி பண்றதுக்கு ஒரே வழி, இவன் வந்த ஸ்பேஸ்ஷிப் கிட்ட கூட்டு போனா போதும், இவன் சரியாயிடுவான். ஆனா அந்த ஸ்பேஸ்ஷிப் வில்லனோட இடத்துல பலத்த பாதுகாப்போடு இருக்கு. அதை எப்படா இவனுக்கு ரெண்டு பேரும் போய் எடுக்க போறானுங்க பார்த்தா அங்கதான் இவனுங்க மூளையை யூஸ் பண்றானுங்க. கர்ணா கம்பெனில சர்ப்ரைஸ் பண்றதுக்காக பெரிய பெரிய பலூன் வச்சிருப்பானுங்களே, அந்த பலூனை யூஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் ஏர்லயே பறக்க விட்டு வில்லனோட ஆட்களுக்கு சந்தேகம் வராதபடி அவங்க கம்பெனிக்குள்ள ஈஸியா ஊடுருவி போயிடுறானுங்க. உள்ள போனா நல்லா 2 ஆள் வசரத்துக்கு ரெட் கலர் ரோபோ வழிமறிச்சு நின்னுட்டு இருக்கு. ரோபோ ஆபரேட் பண்ணிட்டு இருக்குது வில்லி தான். இத நான் சமாளிச்சுக்கிறேன், நீ போய் சரியாயிட்டு வான்ற மாதிரி ஏலியன் அனுப்பிச்சு விட ஹீரோவை அந்த ரெட் ரோபோ போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்க. இந்த கேப்ல நம்ம ஐலாண்ட் அவனுடைய ஸ்பேஸ்ஷிப் குள்ள போயிட்டு அவன் மண்டையை சரி பண்ணிக்கிறான். இவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. அதுக்குள்ள இந்த வில்லி இருக்கல, அவன் அந்த ஸ்பேஸ்ஷிப் மேல ஒரு பாம்பு தூக்கி வீசி அடிக்க அது மொத்தமா பிளாஸ்ட் ஆக அதுக்குள்ள இருந்து ஏலியன் குட்டி தப்பிச்சு வெளில வந்துடுது. அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோ வந்து அந்த வில்லியை தூக்கி அடிச்சுட்டு நேரா ஐலாண்ட் கிட்ட போனா அவனுக்கு இப்ப பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. இப்ப இவங்க உடனே இங்க இருந்து போயிட்டு அந்த ஸ்பார்க்கை எடுத்தாகணும். ஆனா அதுக்குள்ள அந்த வில்லி தன்னுடைய ரோபோ யூஸ் பண்ணி ஹீரோ ஐலாண்ட் இவங்க ரெண்டு பேருமே தூக்கி வீசி அடிக்க ரெண்டு பேரும் இப்ப ஏர்ல பறந்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே இப்ப பழையபடி ஏர்ல மதந்தபடியே நிக்கிறாங்க. இங்கதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, ரெண்டு பேரும் டச் பண்ணிக்கிட்டா இவங்களுக்கு அந்த பவர் பேக்கப் கிடைக்குது. இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ ஐலாண்ட் இவங்க ரெண்டு பேரும் கை கோர்த்துக்கிட்டு வில்லியை சமாளிக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ வில்லியை அந்த ரோபோ யூஸ் பண்ணி அடிச்சு காலி பண்ண, இந்த பக்கம் நம்ம ஐலாண்ட் எரிஞ்சுக்கிட்டு இருக்க தன்னுடைய ஸ்பேஸ்ஷிப் குள்ள இருந்து தான் சைஸுக்கு வாட்டமா இருக்கக்கூடிய இன்னொரு குட்டி ஸ்பேஸ்ஷிப்போட அங்க தப்பிச்சு வர அடுத்த கட்லயே நம்ம ஹீரோ ஐலாண்ட் இவங்க ரெண்டு பேரும் அந்த வில்ல ஸ்பார்க் அவனுடைய மைண்ட்ல வச்சிருக்கான். அந்த ஸ்பாட்டுக்கு தான் வேகமா போய் ரீச் ஆகுறாங்க. முதல்ல நம்ம ஹீரோ தடிச்சு போனதுனால வில்ல ஆட்கள்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோவை ஷாக் கொடுத்து பிடிச்சாங்க. இப்ப ஹீரோ தலை கீழே தொங்கிக்கிட்டு இருக்காரு. கீழே கார் கிரஷ் பண்ற இடத்துல நம்ம ஹீரோவை மொத்தமா கிரஷ் பண்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா இறக்கிட்டு இருக்கும்போது அதுக்குள்ள நம்ம ஐலாண்டோட என்ட்ரி. அவன் தன்னுடைய ஸ்பேஸ் ஷெட்ல மொத்தமா உடைச்சு எரிஞ்சுக்கிட்டு
புடிச்சுக்கிட்டு அப்படியே பாஞ்சு வந்து ஹீரோவை காப்பாத்துறான். அவ்வளவுதான். அங்க நம்ம ஹீரோ ஐலாண்ட் இவங்க ரெண்டு பேருமே திரும்பவும் டீம் அப் ஆயி வில்லனை எதிர்கொள்றாங்க. வில்லன் அசாதாரணமான சக்தி கொண்டவனா இருக்கான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹீரோ அவனை ஒரு பக்கம் சமாளிச்சுக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஐலாண்ட் அப்படியே தாவி போயிட்டு ஸ்பார்க்னால பேராபத்து உண்டாக்குறதுக்கு முன்னாடி ஐலாண்ட் அதை எடுத்துறான். அதை எடுத்த அடுத்த கணமே அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்குது. வில்லன் இப்போ அதுக்குள்ளவே மாட்டி அழியறான். அந்த இடம் முழுசா அழியறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஐலாண்ட் இவங்க ரெண்டு பேருமே அந்த ஸ்பார்க்கோட அந்த மைனிங் விட்டு தப்பிச்சு வந்துடுறாங்க. இந்த ஊரையும் காப்பாத்துறாங்க. இப்போ ஐலாண்ட் தன்னுடைய கிரகத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் உங்க கூட பழகின அந்த நாட்கள் என்னால மறக்க முடியாதுன்ற மாதிரிலாம் எமோஷன் சொல்லிக்கிட்டு இருக்க, ஒரு பக்கம் நம்ம ஹீரோ பார்க்காம மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாப்ல. என்ன சார் கோவமா? நீ எப்படி உன்னுடைய கிரகத்துல உன் உலகத்துல உன் ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கியோ அதே மாதிரி எனக்கும் மேல ஒரு ஃபேமிலி இருக்குல்லப்பா, நாங்க போய் தானே ஆகணும். நான் ஒரு விஷயம் தமிழ், என் கிரகத்துல எனக்காக என் கேர்ள் ஃப்ரெண்ட் காத்துக்கிட்டு இருக்கா, ஆனா உன்ன மாதிரி எனக்கு அங்க ஒரு ஃப்ரெண்டு கிடையாதுன்ற மாதிரி சொன்ன அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோ ஐலாண்ட் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். சரி ரொம்ப எமோஷன் ஆகுத, நான் வேணா மாசம் வந்து பாத்துட்டு போறேன். நான் ஒரு விஷயம் நண்பா, வேற்று கிரகத்துல எங்க ஆட்கள் எல்லாருக்குமே பூமியில இருக்க மனுஷங்கன்னா ரொம்ப மோசமானவன் தான் சொல்லிட்டு இருப்பானுங்க. ஆனா நான் இங்க வந்து உங்க மாதிரி ஆட்கள் கூட பழகினதுக்கு அப்புறம் தான் உலகத்துல மத்த உயிரினத்தை விட மனுஷங்க மேம்பட்டவன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா மத்த உயிரினங்கள்லாம் தான் குட்டி ஏதாவது குறையோட பிறந்துடுச்சுன்னா அது ஒண்ணு கொன்னுடும், இல்லைன்னா அது அப்படியே கைவிட்டு போயிடும். ஆனா நீங்க மட்டும் தான் குறையோட இருக்கிறவங்களையும் அன்போட பாத்துறீங்க. அதே மாதிரிதான் இந்த உலகம் முழுக்கவே பல குறைகள் இருந்தாலும் அன்போட இந்த உலகத்தையும் பாத்துக்கன்ற மாதிரிலாம் ஐலாண்ட் அட்வைஸ் கொடுத்துட்டு இங்க இருந்து புறப்பட்டு போறதுக்கு முன்னாடி எல்லார் கூடயும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துட்டு பறந்து போயிடுது. கட் பண்ணா கடைசியா நம்ம ஹீரோ தன்னுடைய கிராமத்துக்கு போய் இயற்கையோட வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கே திரும்புறான். அப்ப அங்க இருக்கக்கூடிய ஆத்துல ஒரு சின்ன பொண்ணு மாட்டி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோ காப்பாத்துறதுக்காக தண்ணி மேலே ஓடிக்கிட்டு இருக்காப்ல. எஸ், இவருக்குள்ள இன்னும் அந்த பவர் இருந்து தான் இருக்கு. இந்த இடத்துல இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு गाइस? இந்த படத்துக்கு கொடுத்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் தட்டி விட்டீங்கன்னா நான் தினமும் என் தியேட்டர்ல போடக்கூடிய படங்கள் உங்க மொபைல்ல தேடி வந்துகிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, பாய் பாய்.